இந்த இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பஹல்காமில் 26 பேரை சுட்டு கொண்டு விட்டது, அந்த தப்பிய தீவிரவாதிகள் 6 பேர் அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கு என்ன சார் காரணம்? அது அந்த இந்திய எல்லையோரம் அந்த அது பஹல்காம்ங்கிறது காஷ்மீரில் ஒரு மத்திய பகுதி தான். அந்த பகுதியிலிருந்து அவர்கள் தப்பித்து செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த அந்த இடத்துல வந்து அந்த போதிய அளவுக்கு அந்த கண்காணிப்பு இல்லாமல் இருந்தது காரணம். கண்காணிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து இப்ப அதையும் இப்ப நடந்தது இன்சிடென்ட் போது இந்தியன் கவர்மெண்ட் சம் குட் ஸ்ட்ராட்டஜியோட தான் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை இன்டெலிஜென்ஸ் அதுக்கு பிறகு தப்பி ஓடும் போது விட்டது கொஞ்சம் காரணமா இருந்தாலும் அவங்கள ட்ரேஸ் பண்ணி எங்க போறான்னு கூட இருந்திருக்கலாம். போய் அந்த இடத்துல கேதர் பண்ணும்போது மோர் இன்ஃபர்மேஷன் யூகம், என்னுடைய யூகம் அது இருக்கலாம். அதனால இவங்க அவங்க தொடர் கண்காணிப்பு கிடையவே அவங்களோட மறைவிடங்களை அவங்களோட முக்கியமான இடங்களை ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அந்த தாக்குதல் இன்று வந்து போர் ஒத்திகை நடைபெற இருப்பதாக நாடு முழுவதும் நேற்றே அறிவிக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 244 இடங்கள் 300 இடங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டு அந்த போர் ஒத்திகை என்று அறிவித்து விட்டு நேரடியாக அந்த தாக்குதலே நேற்று நள்ளிரவில் நடத்தி இருக்கிறாங்க. இது என்ன காரணம் சார்? இது நம்மளோட வியூகம் தானா, இல்லைன்னா இது ஒரு டாக்டிக்ஸ்? அது என்ன நினைக்கிறது சார்? இது வந்து சிவில் டிஃபென்ஸுங்க. இப்போ ஒருவேளை போர் வந்துருச்சுன்னா எமர்ஜென்சி டைம்ல என்ன பண்ணணும்னு ஒத்திகை. அதாவது அது என்ன பண்ணோம்னா ரெஸ்கியூ, ஏர் வார்னிங் வரும், பீப்புள் என்ன பண்ணணும், லைட்டு டிம் பண்ணணும், ஓப்பன் ஆகிடக்கூடாது, போய் ஒளிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ஏர் அட்டாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு ரெஸ்கியூ எப்படி பண்றது, நிறைய இன்ஜுரி ஆயிடுவாங்க, ஆம்புலன்ஸ் வரணும், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம், பில்டிங்லாம் எப்ப ஆகும், அதெல்லாம் வந்து இது ஒத்திகை. இது டியூவல் மீனிங், 2 இருக்கலாம். இது வந்து சிவில் டிஃபென்ஸ் சொல்லி தற்காப்புக்கு தான். என்ன வார் பண்ணலையே, நம்ம டெரரிஸ்ட் தானே அட்டாக் பண்ணிருக்கிற மொழிய வார் பண்ணல. வாருக்காக வார் வரும்போது என்ன பண்ணணுங்கிறது ஒத்திகை சிவில் டிஃபென்ஸ். ஓகே, எனக்கு இல்ல இப்ப போர் பாதுகாப்பு ஒத்திகை. ஆனா இப்ப நடந்திருக்கிறது வந்து இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்கலாமா, இல்லைன்னா இது வந்து ஒரு செமி கன்வென்ஷன் வார் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம் சார் இந்த ஆபரேஷன் செந்தூர? இல்ல, இது ஒன்லி இல்ல லிமிட்டெட் அஃபென்சிவ் ஒன்லி. இட் இஸ் ஆஃப் நாட் வார் நேச்சர், எலிமினேஷன். அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லை தாண்டி சொல்லாம வந்து அவனை சொல்றான் ஒழிய, அங்க எங்க போய் ஒளியறானா அவனை சுட்டதான ஒழிய, அப்புறப்படுத்துறதான ஒழிய இன்னும் வார் ஸ்டார்ட் ஆகல. டெக்ளேர் பண்ணுவாங்க வார் இருந்தா. பாகிஸ்தான் மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணாம. அது வேற. இப்போதைக்கு நடந்தது சிவில் கைதிகள் ஒழிய வாயு கைதிகள் கிடையாது. இப்போதைக்கு நடத்துறது இது வந்து ஒரு போர்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம வந்து இது வந்து ஒரு தீவிரவாதிகளை ஒரு அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சிறிய அளவிலான ஒரு தாக்குதல் என்ற அளவில் தான் எடுத்துக்கொள்ள முடியும். போர் அறிவிப்பு என்பது அது பாகிஸ்தான் தாக்குதலை பொறுத்து தான் அறிவிப்பு. போலீஸ்னால முடியாது. அதனால ஆமா, பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணலாம், இல்லாட்டி பேசாம இருந்துக்கலாம். இதை பொறுத்து தான் அது ஃபுல் ஃபிளெஜ் வாரா லிமிடெட் வாராங்கிறது அது இனிமேல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து ஒன்லி தீவிரவாதிகளை எலிமினேட் பண்றதுக்கு தான் ஆபரேஷன். இதுக்கு அவ்வளவுதான். இது ஒரு டைப் ஆஃப் ஆபரேஷன் தான். ஆபரேஷன் சிந்தூர்னு பேரு. வார் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னும் போகல, வளரல. இது பாகிஸ்தான் இது என்ன எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை பொறுத்து தான் அது அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.